மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸில் வந்து ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து கொரின்னு ஒன்று. கொரினா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணணும், இல்லை வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டை மட்டும் பார்க்கணும், இல்லை குறிப்பிட்ட ஃபீல்டை மட்டும் எடுத்து பார்க்கணுன்னு என்ன செய்யலாம், இந்த கொரிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கொரியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்வென்ட்ரின்னு சொல்லி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்வென்ட்ரிங்கிற ஒரு டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டேபிள் வந்து இன்வென்ட்ரின்னு சொல்லி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டேபிளை போய் நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா அதில் என்ன இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு ரோ வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து லேப்டாப்னு சொல்லி ஒரு 10 பீஸு, அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து 12,500 சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன், 12,500. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு ஒரு 5 கம்ப்யூட்டர் விலை வந்து 10,000 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் பண்ணி வேணுங்க. இந்த இடத்துல அமௌண்ட்டுன்னு சொல்லி இந்த 10ஐயும் 12,500 கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல வேணும். அதே மாதிரி வந்து இந்த 5ஐயும் இந்த 10,000 கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஆன்சர் வரணும். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தான் நான் என்ன செய்யணும், கால்குலேஷன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் செய்யணும். கொரியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இப்போ இந்த இருக்குது பாருங்கள், க்ரியேட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். அதாவது மெனுவில் க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கொரி டிசைன் சொல்லியிருக்கும், கொரி விசார்ட் இருக்கும், அதே மாதிரி கொரி டிசைன் இருக்கும். அந்த கொரி டிசைனை வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த கொரி டிசைனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், எந்த டேபிள்னு கேட்கும். அதாவது இந்த டேட்டா பேஸில் இந்த ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்குது, இன்வென்ட்ரிங்கிற ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்குது. இந்த டேட்டா பேஸில் இன்வென்ட்ரிங்கிற ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. ஜஸ்ட் ஆட் மட்டும் கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடும். க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இன்வென்ட்ரிங்கிற ஒரு டேபிள் வந்து ஆட் ஆகிடுச்சு. பக்கத்தில் வந்து கொரி வந்துருச்சு. இப்போ வந்து முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், டேபிள் தான் பார்த்துருந்தோம். இப்போ பக்கத்தில் வந்து கொரியும் வந்துருச்சு. இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டா அப்படி கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இன்வென்ட்ரியை சூஸ் பண்ணிங்க. இன்வென்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் டூல் பாரில் பில்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்ன செய்றீங்க, இப்போ கர்சர் அப்படி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பில்டுன்னு சொல்லி ஒரு ஃப்ளோட்டிங் டூல் பார் ஒன்று வரும். அதில் வந்து இந்த பில்டுங்கிற ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் டூல் பாரில் பில்டுன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். அந்த கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் எக்ஸ்பிரஷன் பில்டர்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கும். இதில் தான் நம்ம என்ன செய்யணும், இப்போ டைப் பண்ணணும். டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன வேணும், அதாவது குவான்டிட்டியும் ப்ரைஸையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஃபீல்டில் போடணும். அப்போ இந்த ஃபீல்டுக்கு நம்ம ஒன்றும் நேமே கொடுக்கல. அப்போ அதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்குவோம், டோட்டல்னு சொல்லி கொடுத்துக்குவோம், இல்லைன்னா டோட்டல் அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்குறேன் போகிறேன், டோட்டல்னு சொல்லி கொடுக்குறேன். டோட்டல். இப்போ அந்த ஃபீல்டுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கேன், குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, பக்கத்தில் எனக்கு டோட்டலுங்கிற ஒரு ஃபீல்டு நேமு வேணும். அதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு கோலன், இந்த மாதிரி கோலன் கொடுத்துங்க. கோலன் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், இதில் இந்த குவான்டிட்டியும் இந்த ப்ரைஸையும் தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த குவான்டிட்டியும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல QTYன்னு சொல்லி கொடுத்துங்க. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே QTYன்னு சொல்லி கொடுத்துங்க. அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஃபீல்டு நேமே எடுத்தாச்சு. ரெண்டு என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஆஸ்ட்ரிக் கொடுத்துங்க, இந்த ஸ்டார் கொடுத்துங்க. ஸ்டார் கொடுத்துட்டு அடுத்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது, கீழே ப்ரைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸை அப்படியே அடிச்சிருங்க. ப்ரைஸை வந்து டைப் பண்ண வேண்டியது. டைப் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்ன கொடுத்துருக்கோம், டோட்டலுங்கிற ஒரு ஃபீல்டு வரும்னு. அதில் என்ன செய்யணுமா, குவான்டிட்டியும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணி எதில் வைக்கணும், டோட்டலுங்கிற ஒரு ஃபீல்டில் வைக்கணும். அதுதான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இங்கே எடுத்துக்கும். இப்போ என்ன செய்கிறீங்க, இதுக்கு பார்த்தீங்களா கொரி 1ங்கிற நேம் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு சொல்லி கொடுங்க. சேவ்னு சொல்லி கொடுத்தோன்னா இதுக்கு ஒரு நேம் ஒன்று கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா வேணால் கால்குலேஷன்ஸ் வேணால் கொடுத்துக்கும். கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துங்க. கொடுத்தோன்னே இங்கே கால்குலேஷன் நேம் வந்துருச்சிங்க. இப்போ இந்த கால்குலேஷன் நேமை போய் டபுள் கிளிக் பண்ணின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துருச்சு. பார்த்தீங்களா, டோட்டலுங்கிற ஒரு ஃபீல்டு நேம் வந்துருச்சு. இந்த 10ஐயும் 12,500 பெருக்குனிங்கன்னா 1,25,000 வந்துருச்சு. அதே மாதிரி வந்து 5ஐயும் 10,000 பெருக்குனிங்கன்னா 50,000. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்,
இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கொடுத்தாகணும். டோட்டல் கோலன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ரெண்டு ஃபீல்டு நேம் எதை கால்குலேட் பண்ண போகிறீங்களோ, எதை மல்டிப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ரெண்டையும் வந்து ஸ்டார் கொடுத்து போட்டுக்கணும். இடையில வந்து என்ன செய்யணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். டோட்டலுங்கிற ஃபீல்டு நம்ம உருவாக்கியிருக்கோம், புதுசாக உருவாக்கிட்டு அதில் என்ன செய்யணும், கோலன் கொடுத்துருக்கோம். குவான்டிட்டி ஸ்டாரு ப்ரைஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த குவான்டிட்டி ப்ரைஸ் எதில் இருக்குன்னு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான் கொடுத்துட்டு இப்போ திருப்பி இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள், இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா ஒன்லி ப்ராடக்ட் நேமு, அதாவது டேபிளை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம புதுசாக இங்கே என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஃபீல்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். எதில் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா கொரியில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ கொரியை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து டோட்டலுங்கிற ஒரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணி அதை என்ன செஞ்சுருக்கோம், அந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த டோட்டலில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.